நம்ம திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பழனி யாத்திரையை பத்தி கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு காலையில தான் பழனி தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரம் வந்தா. சரி, அந்த தரிசனத்துல எப்படி இருந்தது, என்னென்ன கோயில்லாம் போனோம் அப்படிங்கிறது இப்ப அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல எனக்கு பழனி அப்படிங்கிறத விட அந்த ஸ்தலத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா திரு ஆவினன்குடி அப்படிங்கிறது தான் அந்த ஸ்தலத்தினுடைய பேரு. நம்ம திரு ஆவினன்குடி அப்படிங்கிற தலம் தான் 3வது படை வீடு. முதல்ல படை வீடு அப்படின்னா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை அதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய திருத்தலங்கள் படை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 60 வீடுகள்ல முதல் படை வீடு அப்படின்னு பார்த்தா திருப்பரங்குன்றம், மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. 2வது படை வீடு திருச்சீரலைவாய்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர். 3வது படை வீடு திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பழனி. பழனினா மலைக்கோவில்னு எடுத்திருக்க கூடாது. திரு ஆவினன்குடின்னு அங்க தனியா ஒரு கோயில் இருக்கு. குழந்தை வேலாயுதர் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி திருநாமம். அதுதான் 3வது படை வீடு. அடிவாரத்திலே இருக்கு. அந்த கோயிலை தாண்டி தான் நீங்க மேலேயே போகணும். அதுதான் 3வது படை வீடு. 4வது படை வீடுங்கிறது திரு ஏரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. திரு ஏரகத்தமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு காமிய தழுந்து இளையாதை திருப்புகள்ல அருணகிரிநாதர் பாடியிருப்பாரு. திரு ஏரகம் அப்படிங்கிறது சுவாமி மலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர். சுவாமிமலை 4வது படை வீடு வராது. திரு ஏரகம் தான் 4வது படை வீடு. 5வது படை வீடு திருத்தணி. 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இந்த 6 படைகளையும் திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் குறிப்பிட்டிருக்காரு. சரி, இதுல திருஆவினன்குடியும் பழனி மலை கோயிலும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் 2007 போனேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு திரு ஆவினன்குடிக்கு போகிறதுக்கான பாக்கியமே அமையல, முருகப்பெருமான் அழைக்கல. சரி, இப்ப இந்த தைப்பூசம் அப்படின்னாலே அது பழனியில ரொம்ப ஃபேமஸ். சரி, அதனால நம்ம இந்த தடவை இப்ப தைப்பூசம் வேற வருது இல்லையா. சரி, அதனால பழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே முருகர் கோயிலுக்கு போறதுனாலே கொஞ்சம் விரதம் இருந்து மாலை அணிந்து விரதம் இருந்து போறதுதான் வழக்கமா வச்சிருக்குது. சரி, அதனால டிசம்பர் மாசம் 25ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னாக்கா மாலை போட்டாச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மாலை போட்டு 35 நாளைக்கு ஆயிடுச்சு. 36வது நாள் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணோம். இன்னைக்கு 37வது நாள். டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சாச்சு. அதுல இருந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்க கோயில்ல உற்சவம் வந்தது, மார்கழி திருவாதிர உற்சவம். அது முடியவே கிட்டத்தட்ட ஜனவரி 18 தேதி ஆயிடுச்சு, தெப்ப உற்சவத்தோட சேர்த்து. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு சிதம்பரத்துல இருந்து பழனிக்கு இரவு 7:30 மணிக்கு பஸ், த்ரூ பஸ். அதுல ஏறியாச்சு. ஏறினா காலையில 4:15 பழனியில டிராப் பண்ணிட்டாங்க. அங்க அப்புறம் ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட். அப்புறம் நானும் எங்க கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் நானும் தான் போயிருந்தோம். அவர் எனக்கு ஒரு 10 வருட நண்பர். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ஏஜ் தான், நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவரும் நானுமா தான் போயிருந்தோம். ஒரு மணி நேரம் ரெஸ்ட். உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா 5:30 மணிக்கெல்லாம் அப்படியே குளிக்க ஆரம்பிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. 6:30 மணிக்கெல்லாம் ரூம்ல கிளம்பிட்டோம். கிளம்பி நேரா நாங்க போன இடம் பாத்தீங்கன்னா இடும்பன் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடும்பு இருக்கு. அங்க ஒரு கோவில் இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப பழனிக்கு போறவங்க வெறும் எல்லாரும் நிறைய பேர் பண்ற பெரிய தவறு என்னன்னா, பழனிக்கு போனா மலை ஏறி முருகரை பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துடுறாங்க. அது ஒரு தவறு மட்டும் நம்ம செய்யவே கூடாது. முதல்ல நம்ம போய் இடும்பனை போய் முதல்ல பார்க்கணும். இடும்பருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு முருகப்பெருமானினுடைய அனுகிரகமே நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம இடும்பரை தான் முதல்ல சேவிக்கணும்.
அதனால ஒரு 6:30 மணி போல ரூம்ல இருந்து கிளம்பி இடும்பர் மலை ஏற ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 7 மணிக்கெல்லாம் ஏறிட்டோம். அப்புறம் அங்க தரிசனத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு தான் நட திறப்போம் அப்படின்னாங்க. சரின்னு அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அப்புறம் 8 மணிக்கு நட திறந்த உடனே 7:50க்கு திறந்தாங்க. உடனே வந்து இடும்பரை வந்து தரிசனம் பண்ணோம். சுவாமி வந்து கிட்டத்தட்ட 15 அடி உயரம் இடும்பன். அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாரு சுவாமி பார்க்கறதுக்கு. கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவில், ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் தான். ஆனா இப்ப நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வசதி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து இன்னொரு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோப் காரு இந்த இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்காக இடும்பன் மலைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 400 படிக்கட்டுகள் இருக்கும் அப்படிங்கிறது தோராயமா எண்ணல. நம்ம ஏறும்போது ஏறி இறங்கும் போது தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 400 படிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாமி நல்ல 15 அடியில நல்ல பிரம்மாண்டமா இருக்காரு. 2 மலை, ஒரு பக்கம் அது ஒரு கயிறு மாதிரி கட்டிடுவாங்க, ஒரு பெரிய இது மாதிரி கட்டி அதுல வந்து ஒரு பக்கம் வந்து சிவமலை, இன்னொரு பக்கம் சக்தி, அதாவது சிவகிரி சக்திகிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 மலையை எடுத்துட்டு வராரு. அதுல ஒரு மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமான் இருக்காரு, இன்னொரு மலையில இடும்பர் இருக்காரு. அதுதான் இந்த பழனியில 2 மலை, சிவமலை அதுல முருகன் இருக்காரு, சக்தி மலையில இடும்பன் இருக்கார். ரொம்ப முக்கியமானது இடும்பன் கோவில். அதனால அந்த இடும்பன் மலையில போய் இடும்பனை சேவிச்சுட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி வந்தோம். அப்புறம் இறங்கி வந்துட்டு நேரா வந்து ஒரு 8:30 மணி ஆச்சு. 8:30 மணிக்கெல்லாம் இதுக்கு திருவாவினன்குடி ஸ்தலத்துக்கு போனோம். இடும்பன் கோயில் வந்து பக்கம் தான், எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இடும்பன் கோயிலும் சரி, அடிவாரமும் சரி, திருவாவினன்குடி எல்லாமே உங்களுக்கு நடக்கிற தூரம் தான். நீங்க ஆட்டோவோ காரோ எதுவுமோ பிடிக்கணுங்கிறதே இல்லை, நடந்து போற தூரம் தான். ஒரு தெரு, இதுல இருந்து ஒரு தெரு தள்ளணும், அதுல இருந்து ஒரு தெரு தள்ளி போகணும், அவ்வளவுதான். நடக்கிற தூரத்திலே இருந்தது. அப்புறம் திருவாவினன்குடி ஸ்தலத்துக்கு போகும்போது அப்பதான் அங்க காலசந்தி பூஜை ஆயிட்டு இருந்தது. சரி, அப்புறம் காலசந்தியில குழந்தை வேலாயுத சுவாமி அவரை வந்து சிறப்பா வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஓதுவார் ஐயா ரொம்ப அற்புதமா திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, அனுபூதி எல்லாம் பாடிட்டு இருந்தாரு. கேட்டுட்டு அப்புறம் நல்ல சிறப்பா தரிசனம் பண்ணோம். சுவாமி வந்து ரொம்ப 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 குழந்தை மாதிரி இருப்பார். இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, இந்த கோவில்ல எல்லாம் வந்து இந்த ஏதாவது இந்த சிறப்பு யாகம் எல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன குடம் வச்சிருப்பாங்க தெரியுங்களா? ஒரு தங்கத்தாலான குடமோ இல்ல வெள்ளியாலான குடமோ வச்சுதான் யாகம் பண்ணுவாங்க. அது எவ்வளவு அந்த குடம் இருக்கும், அந்த உயரத்துக்கு தான் சுவாமியினுடைய திருமேனியே விக்கிரகமே உள்ள இருக்கும். ரொம்ப குழந்தையா இருப்பார். குழந்தை வேலாயுத சுவாமின்னு எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ரொம்ப குழந்தையா இருப்பாரு. மயில் மீது அமர்ந்த திருக்கோணம், ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி, நல்லா திவ்யமா தரிசனம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உள் பிரகாரத்துல, முருகருடைய உள் பிரகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னதி, விநாயகருக்கு சன்னதி, சுப்பிரமணியருக்கு சன்னதி, இப்படி இதெல்லாம் இருந்தது. வெளிப்பிரகாரத்துல நக்கீரருக்கு, அகத்தியருக்கு, அருணகிரிநாத பெருமானுக்கு, இவங்களுக்கெல்லாம் சன்னதி, துர்க்கை அம்மன் சன்னதி, இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்தோம். அதுக்கப்புறமேட்டு இது முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9:45 போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேரா 10 மணிக்கு போல வந்து அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும் இது பெரியநாயகி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு. இந்த பெரியநாயகி அம்மன் கோவில் வந்து மிக முக்கியமான கோவில். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பழனி மலை கோவில் இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான உற்சவங்களும் கிடையாது. உற்சவங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எங்க நடக்கும்னா இதுலதான் நடக்கும். பெரியநாயகி அம்மன் கோவில்ல தான் பழனி மலை கோவிலினுடைய உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது இந்த பெரியநாயகி அம்மன் கோவில்ல தான் நடக்கும். உடனே வந்து அந்த பெரியநாயகி அம்மன் கோவில் ஒரு 1 கிலோமீட்டர், சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பெரியநாயகி அம்மன் கோவிலுக்கு வந்தோம். இந்த கோயிலினுடைய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே இல்லை. தூண்ல வந்து ஒரு தண்டாயுதபாணி சிற்பம் இருந்தது. பழனி மலையில முருகர் எப்படி இருப்பாரோ, மருதமலையில மருதாச்சல மூர்த்தி எப்படி இருப்பாரோ, அதே மாதிரி தண்டாயுதபாணியை வந்து ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. போன உடனேவே உள்ளார
அதாவது உள்ளே நீங்க போகணும், கோயில் என்ட்ரு ஆன உடனே வெளியிலேயே சிற்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்திரகாளி, நடராஜர், ஆஹ் அதுக்கப்புறமேட்டு சுப்பிரமணிய சுவாமி, 4 திருக்கரங்களோட ஒரு சுப்பிரமணிய சுவாமி இருந்தார். என்னன்னா சக்தி ஆயுதம், வஜ்ராயுதம், அபயவரத முத்திரைகளோட 4 திருக்கரங்களோட ஒரு முருகர். அதுக்கு ஏத்த மாதிரியே தண்டாயுதபாணி சுவாமி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. அந்த பின்னாடி உச்சி குடுமி, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு நெற்றி கண்ணு, அதுவும் இல்லாம அந்த கண்ணு புருவம், அதுக்கப்புறம் இமை, அதுல அந்த கருவிழியில இருந்து அப்படியே இதெல்லாம் எப்படி வந்து அந்த அந்த காலத்துல உளிய வச்சு செதுக்குனாங்கன்னு தெரியல. அப்படியே தத்ரூபமா இருக்காரு முருகர். அப்படியே சிரிப்பு, அப்படியே வாயில அப்படியே சிரிக்கிற மாதிரி இருந்தார் முருகர் பாக்குறதுக்கு. அஹ் ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த முருகரை விட்டு வெளில வர்றதுக்கே மனசு இல்லைன்னு சொல்லலாம், அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு முருகரை பார்த்துட்டு உள்ளார போனோம்னா சூரியன் சந்திரன் சன்னதி. அதுக்கப்புறமேட்டு அப்படியே நேரா போனோம்னா ஆஹ் சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில தான் நம்ம வந்து நேரா போற மாதிரி இருக்கும். அவர் தான் வந்து பிரதானமா அங்க இருக்காரு. வள்ளி தேவசேனாவோட 4 திருக்கரங்களோட சுப்பிரமணிய சுவாமி. அவரை பார்த்துட்டு அவருக்கு வலதுகை பக்கம் வந்தோம்னா பெரியநாயகி அம்மன். அம்பாள் வந்து ஆஹ் 2 திருக்கரங்களோட ரொம்ப அதி அற்புதமான ஒரு காட்சி. அப்படியே வெளிப்பிரகாரம் வந்தோம் அப்படின்னாக்கா வெளிப்பிரகாரத்துல அப்படியே ரொம்ப அழகா நந்தவனம் அந்த இதெல்லாம் வச்சிருந்து ரொம்ப அழகா இருந்தது. கொஞ்சம் திருப்பணிகள்லாம் நடந்துட்டு இருந்தது, பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அநேகமா விரைவில் கும்பாபிஷேக வேலைகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா சண்டிகேஸ்வரர் சன்னதி, துர்க்கை சன்னதி, விநாயகர், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, இவங்களெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அப்படியே வந்தோம் அப்படின்னாக்கா கைலாசநாதர் சுவாமி. சுவாமி வந்து ரொம்ப சின்ன மூர்த்தம் தான், ஆனா அவ்வளவு அழகா இருந்தாரு. அப்புறம் அவரை பார்த்துட்டு வெளில வரும்போது நடராஜர், சிவகாமி, மாணிக்க வாசக பெருமான், இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பி வந்து அந்த முருகர்கிட்ட நின்று அந்த முருகர்லாம் போட்டோலாம் எடுத்திருந்தேன். அது முடிஞ்சா, எனக்கு வேலை அதிகம் இருந்ததுனால இன்னைக்கு அதிகமா எதுவும் பதிவு பண்ண முடியல. நாளைக்கு முடிஞ்சுதான் அந்த பதிவு பண்ணி வரலாம். ரொம்ப அற்புதமா இருந்தாரு அந்த முருகர் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பெரியநாயகி கோயில்லாம் போயிட்டு வெளியில வரும்போது மணி 11:15 ஆச்சு. அப்புறம் 11:30 மணி போல வந்து நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்க நமக்கு வேண்டப்பட்ட குருக்கள் ஐயா பழனியில இருக்காங்க, மலைக்கோவில்ல. அப்புறம் அவர்கிட்ட இது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி வந்து மற்ற தரிசனம் ஆகி இனிமேல் முருகர் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, மணி 11:30 மணி ஆகுதுங்க, நீங்க ஒரு மணி போல வந்தீங்கன்னா சுவாமி 1 மணில இருந்து 4 மணி வரையும் கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கும், நீங்க வாங்க நாம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 மணிக்கு அவரு வாங்கன்னாரு. 1 மணிக்கு தான் ரூம்ல இருந்து வெளில கிளம்பி மலை ஏற ஆரம்பிச்சா 704 படிக்கட்டுகள் அப்படின்னு ஒரு ஐயா ஒருத்தர் சொன்னாரு. அங்க ஏறும்போதுதான், பேசிட்டு வரும்போதுதான், அவர் எந்த ஊருன்னு தெரியல, ஆனா பேசிட்டு வரும்போது சொன்னாரு 704 படிக்கட்டுகள் தம்பி அப்படின்னாரு. அப்படியே ஏற ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட பாதி ஏறி முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இறக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த படி ரொம்ப இதுவா இருந்ததா, ஏறவே முடியல. உட்காந்துடலாமான்னு கூட யோசிச்சேன். சரி ரைட்டு பரவாயில்ல, ஏதோ வந்தாச்சு, முருகப்பெருமானினுடைய ஒரு திருவருள், அவர் மேல பாரத்தை போட்டு ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தடுமாறி எப்படியோ இது பண்ணி முருகர் ஏத்தி விட்டாருன்னு வைங்களேன். இதுல 2 பாதை இருக்கு. ஒண்ணு வந்து யானை பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல போனோம்னா அதுல படிக்கட்டே கிடையாது. அந்த ஒரு எப்படி யானை ஏறுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் செங்குத்தான பாதையா இருக்கும். அது வந்து ஆஹ் எல்லாருக்குமே, குழந்தைகள்ல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாதையில போறது. இது வந்து நம்ம படிப்பாதையில ஏறி போனோம். 704 படிக்கட்டு. கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 படிக்குள்ள வர்றதுக்குள்ளாரையே நமக்கு வந்து அந்த இது வந்துருச்சு. மூச்சு ஒரு மாதிரி விட முடியல, கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. அப்படியே இறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்புறம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல எப்படியாவது ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மேல பாரத்தை போட்டு எப்படியா ஏறியாச்சு. ஏறிட்டு அங்க போனா கோயில்ல அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை. பழனி கோயில்ல என்னன்னா செல்போன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. இப்ப இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரூம்லயே வச்சுட்டு போயிட்டேன். அங்க
அவர் அந்த குருக்களையா ஒரு இடம் சொன்னாரு, இந்த மாதிரி ஆனந்த விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, அது மலை மேல இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எல்லாம் அக்யூரேட்டா சொல்லணும்னா அந்த பழனி கோவில்ல அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானம் நடக்கிறதுக்கு எதிராப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்க குருக்கள்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் உண்டு. அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஐயா இருந்தாரு. அப்புறம் அவரை போய் பார்த்தோம். அப்புறம் சரி வாங்க அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சாரு. ஒரு முருகப்பெருமான எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷம் நல்ல திவ்யமா நின்று முருகருக்கு பக்கத்துல உட்கார்ந்தே தரிசனம் பண்ண ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்புறம் இது தீபாராதனை பண்ணி அப்புறம் விபூதி பிரசாதம் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் வாங்கிட்டு வெளில வந்தோம். வெளில வந்து அப்புறம் கோயிலை கொஞ்சம் சுத்தி வந்தோம். கூட்டத்தை பார்த்தா கூட்டமே இல்லை, ரொம்ப 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 கம்மியா இருந்தது கூட்டம். அதாவது கோவில் ஃபுல்லா கூட்டமா இருந்தது. ஆனா சன்னிதானத்துல மூலவர் முருகர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணிகிட்ட கூட்டமே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், என்னப்பா செய்யலாம் அப்படின்னா, இப்ப கூட்டமே இல்லை, வந்தது வந்தாச்சு, வா இன்னொரு தடவை போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா நேரா வந்து அந்த பொது தரிசனம் இருக்குல்ல, அதாவது ஃப்ரீ தரிசனம், அதுல வந்து திரும்பி உள்ள போயிட்டோம். இது ரெண்டாவது தடவை உள்ள போனோம்னா கூட்டமே இல்லை. அப்படியே நீங்க சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்களோ என்னமோ தெரியல, கூட்டமே இல்லை. அந்த ஃப்ரீ தரிசன லைன்ல நாங்க பாட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சோம். எங்கேயுமே நிக்கல. ஃப்ரீ தரிசனத்துக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல, அதுல இறங்கி படி இறங்கி நடக்க ஆரம்பிச்சதுதான். நேரா நாங்க போய் நின்ன இடம்னு பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு தான் போய் நின்னோம். அது வரையிலும் கூட்டத்தையே காணும், ஃப்ரீயா இருந்தது. டக்கு 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 டக்குன்னு போனோம். போயிட்டு நேரா முருகர்கிட்ட நின்று முருகரை பார்த்தோம். சரி நாங்க தான் போறோம்னு பார்த்தா மிஞ்சி போனா நீ எங்க கூட எங்களுக்கு பின்னாடியும் ஆள் இல்லை முன்னாடியும் ஆள் இல்லை, ஃப்ரீயா இருந்தது. அப்புறம் நாங்க வந்து நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஒரு 10 பேர் போல, அதாவது இந்த 10 ரூபா டிக்கெட்டு, 20 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, எங்க எல்லாரையுமே சேர்த்தாலே அதிகபட்சம் 10 பேர் தான் இருந்திருப்போம்னா பாருங்களேன். தலையை விரல விட்டு எண்ணிடலாங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கூட்டம் இல்லைன்னு உடனே அப்புறம் ரொம்ப ஃப்ரீயா நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அங்க இருந்து வந்தோம். வெளில வந்த உடனே சன்னிதானத்துல இருந்து வெளில வரீங்களா, வெளில வந்த உடனே வலது பக்கம் திரும்பினீங்கன்னா இவங்க எல்லாம் இருப்பாங்க, மற்ற பரிவார சன்னதிலாம் இருக்கு. இப்ப வந்து உள்பிரகாரத்தை சுத்த முடியாத மாரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய மைனஸ். அது சுவாமியை உள்ளாரையும் சுத்தி வரலாம், ஆனா அதை வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. அது ஒரு பெரிய ஒரு குறை. அதுக்கப்புறம் என்னன்னா உடனே வந்து நேரா வந்து இதுக்கு போயிட்டோம், போகர் சமாதி. போகர் சமாதி பழனி கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே அவசியம் போகர் சமாதியை தரிசனம் பண்ணாம வரக்கூடாது. ரொம்ப மிக முக்கியமான ஒரு இது. போகர் சமாதிய போய் பார்த்தோம். போகர் சமாதியும் ரொம்ப சின்ன கோயில். அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு 10க்கு 10 ரூம் எவ்வளவு அளவுக்கு இருக்கும், அது மாதிரியான இடம் தான் போகர் சமாதிங்கிறது. ரொம்ப ரொம்ப சின்னது அது. அப்புறம் அங்க உள்ள போனோம். உள்ள போய் நுழைச்ச உடனே அப்புறம் போகர் சமாதியில போகர் பூஜை பண்ண மரகத லிங்கம், போகர் பூஜை பண்ண புவனேஸ்வரி அம்மன், தண்டாயுதபாணி, இவங்க எல்லாருமே அந்த போகர் சன்னிதானத்துல போகர் ஜீவசமாதியில இருந்தாங்க. அப்புறம் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அங்க கொஞ்சம் கிரௌடு இருந்தது. அதனால அங்க போகருக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ற அளவுக்குலாம் நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு அமையல. சரி அதனால சரி ரைட்டு வந்தாச்சு, அதை சுவாமியை தரிசனம் பண்ணாச்சுன்னு அப்புறம் திருநீர் பிரசாதத்தை வாங்கிட்டு அப்புறம் அங்க இருந்து வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு சரி அப்புறம் திரும்ப ஒரு தடவை சாமியை சுத்தி வரலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை சாமியை சுத்தி வந்துட்டு அப்புறம் கீழே வந்து படி இறங்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி அந்த 700 படிக்கட்டு என்னன்னா ஒரு 300 படி போல இறங்கியிருப்போம். 300 படி போல இறங்கின உடனே கூட வந்த நண்பர் நல்லாதான் இருந்தாரு. எனக்கு என்னமோ காலை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடது காலுடைய அந்த தொடையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வலி வர ஆரம்பிச்சிச்சு. கால் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த குரக்களி வாங்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இதுவாயிடுச்சு. நான் சொல்லிட்டேன்ப்பா என்னால இனிமேட்லாம் இறங்க முடியாது, நான் 5 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வருவேன், நீ வேணா இறங்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவனும் வந்து சரி ரைட்டு வா உட்காரலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இடமா பார்த்து உட்கார்ந்த உடனே அப்புறம் அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தோம். அப்புறம் ஒரு 200 படி போல இறங்கினேன். அப்புறம் திரும்பவும் என்னால முடியல. அதே மாதிரியான ப்ராப்ளம். அந்த இடது கால் தொடைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் முட்டி அந்த தொடை இந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலை எடுத்து வைக்கும் போது என்னன்னா அந்த பிடிச்சி இழுத்தா, யாரா நம்ம காலை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தது. என்னன்னா
எங்க நம்ம படியில காலை வைக்கும் போது எங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம். சரி அதனால என்னால முடியல. திருப்பி ஒரு 200 படிக்கட்டு இறங்கி உக்காந்தாச்சு. அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு இறங்கினோம்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் 2வது ட்ரிப்பு இறங்கிட்டேன். இறங்கி வந்தோம்னா அடிவாரம் இறங்கி வந்த உடனே புலிப்பாணி சித்தருடைய ஜீவசமாதி. அப்புறம் அந்த புலிப்பாணி சித்தருடைய ஜீவசமாதியை வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணோம். அங்க புலிப்பாணி சித்தர் ஜீவசமாதியில அவங்களுடைய அந்த புலிப்பாணி சித்தருடைய வம்சாவளியினர் தான் வந்து இன்ன வரையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, பழனி மலை கோவிலுடைய நிர்வாகம் தான் அரசாங்கத்துது. பழனி முருகருடைய சிலை வந்து புலிப்பாணி வம்சத்தினருடையது. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க போகர் வந்து அந்த சிலையை செஞ்சாருன்னு சொல்லிட்டு. போகர் செய்யறத விட புலிப்பாணி சித்தர் தான் பழனி முருகர் சிலையை வந்து தண்டாயுதபாணி சிலையை வந்து செஞ்சது. போகர் வந்து என்னன்னா அவர் வந்து மேனேஜர் மாதிரி மேற்பார்வை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. அதாவது என்னன்னா இந்த மூலிகையை சேருங்க, இந்த மூலிகையை சேருங்க, இதை இது பண்ணுங்க, இதை இது பண்ணுங்கன்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் தலைமையில 80 சித்தர்கள் சேர்ந்து உருவாக்கிய விக்கிரகம் தான் தண்டாயுதபாணி சுவாமி விக்கிரகம். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் தான் பிரதானம் அங்க. அதனால அவசியம் புலிப்பாணி சித்தரை தரிசனம் பண்ணணும். அது கீழே அடிவாரத்திலேயே இருக்கு அவருடைய ஜீவ சமாதி. அதை தாண்டிதான் நீங்க மேலேயே ஏறி ஆகணும். அங்க வந்து புலிப்பாணி சித்தர் ஜீவ சமாதியில இன்னமும் அப்போ வந்து போகர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த பழனி தண்டாயுதபாணி சிலை செஞ்சாச்சு. செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா முருகர் உத்தரவுப்படியே எங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு கேட்டு எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமேட்டு போகர் வந்து ஜீவசமாதி ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா போகர் வந்து, ஏன்னா நமக்கு அப்புறம் இந்த விக்கிரகத்தை பார்த்துக்கணும், ஏன்னா அப்பெல்லாம் கோயில்லாம் கிடையாது இல்லையா, வெறும் விக்கிரகம் மட்டும்தான், சுவாமி மட்டும்தான். அப்போ வந்து என்ன சொன்னாருன்னா புலிப்பாணியை கூப்பிட்டு நீ வந்து திருமணம் பண்ணிக்கணும், உன்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை நிறுத்திட்டு நீ திருமணம் பண்ணிக்கோ, திருமணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கோ, ஏன்னா உன்னுடைய வம்சாவளியினர் தான் இந்த சிலையை வந்து பாதுகாக்கணும், அது வந்து உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய தன்னுடைய குருநாதரான போகரினுடைய உத்தரவை ஏத்துக்கிட்டு பிரம்மச்சரிய சன்னியாச வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு புலிப்பாணி சித்தர் திருமணம் பண்ணிட்டாரு. திருமணம் பண்ணி அவருக்கு குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகளினுடைய பெயர் எல்லாமே புலிப்பாணினே வரும். அவர்கள் தான் இந்த சிலைக்கு பாதுகாப்பு. அவங்களுடைய வம்சாவளி இப்பவும் சரி எப்பயும் சரி கும்பாபிஷேக காலங்கள்ல இல்ல வேற ஏதாவது திருப்பணி காலங்கள்ல அந்த முருகருக்கு தண்டாயுதபாணிக்கு உள்ள ஏதாவது நடக்குது, கர்ப்ப கிரகத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை அப்படின்னாக்கா இந்த புலிப்பாணி ஆசிரமத்தினுடைய அனுமதி இல்லாமல் அங்க எந்த வேலையும் நடக்காது. ஏன்னா சிலை வந்து இவங்களுக்கு தான் சொந்தம். கோயில் வேணா அரசாங்கத்துக்கு சொந்தமா இருக்கலாம், யாருக்கு வேணா சொந்தமா இருக்கலாம். பழனி முருகரினுடைய சிலை வந்து செஞ்சது புலிப்பாணி சித்தர், அவருடைய வம்சாவளியினர், இவங்க தான் வந்து அந்த சிலைக்கு உரிமைப்பட்டவர். அதனால இவங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப கூட ரீசெண்டா நம்ம போன வருஷம் பழனி முருகருக்கு கும்பாபிஷேகம் ஆனும்போது கூட அந்த கருவறை கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் இவங்க புலிப்பாணி ஆசிரமத்துல இருந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அரசாங்கம் வந்து செஞ்சது. அதே போல பழனி முருகர், அதாவது தண்டாயுதபாணி முருகரினுடைய பூஜா விதானங்கள், அந்த பூஜை முறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர் போகர் ஏன்னா போகர் தான் குருநாதர், இவர் சீடர். புலிப்பாணி சித்தர் அவர்களினுடைய சித்த முறைப்படிதான் வந்து பூஜைகள் எல்லாம் நடந்தது ஒரு காலத்துல. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் காலத்துக்கு பிறகுதான் வந்து அது வந்து அந்த உரிமை வந்து இவங்க குருக்கள் சிவாச்சாரியர்கள்ட்ட போச்சு. அது வரையிலும் இவங்க பூஜை பண்ற முறை வந்து வேற மாதிரி இருக்கும். இவங்க பூஜை, அதாவது இந்த புலிப்பாணி இருக்கிறாங்க இல்லையா இவங்க வம்சாவளியினர், இவங்க பூஜை பண்ற முறை தான். ஏன்னா இது வந்து எல்லா சிலை மாதிரி அந்த சிலையை வந்து நம்ம தொட முடியாது. என்னன்னா அங்க வந்து எல்லாமே தலையோட சரியா போச்சு. முருகர் பழனி தண்டாயுதபாணி இருக்காங்க இல்லையா, அவர் தலையில தான் விபூதி அபிஷேகம், அவர் தலையில தான் சந்தனத்தை வச்சு எடுப்பாங்க, அவர் தலையில தான் பஞ்சாமிரதத்தை வச்சு எடுப்பாங்க. தலைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் பண்ற பால் மட்டும்தான் போகும், தீர்த்தம் போகும், வேற எதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போகாது. ஆனா சிரசு விபூதிங்கிறது ரொம்ப அங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது போல ஏன்னா
அதுக்கு மீறி அந்த தலைக்கு கீழெல்லாம் வந்து அந்த விக்கிரகத்துக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. மெயினா ஒரு விஷயம், ஏன் இந்த தண்டாயுத பாணிய போகர் வந்து செஞ்சாரு, இதுக்கான நோக்கம் என்னன்னா, அதாவது இது வந்து இந்த யுகத்துல இல்ல, முன்னாடியான யுகத்துல, அதாவது கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அப்ப துவாபர யுகத்தினுடைய இறுதி காலகட்டம், அதாவது மகாபாரத யுத்தம் நடக்க போற சமயத்துல, ஏன்னா அடுத்தது வந்து மகாபாரத யுத்தம் நடந்ததுன்னா கலியுகம் முடிய போகுது, கலியுகம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு கணிச்சு, கலியுகத்துல எண்ணற்ற கேடுகள்லாம் நடக்கும், பல தவறுகள் நடக்கும். அப்ப அந்த தவறினுடைய கர்ம வினைகளை வந்து மக்கள் வந்து எப்படி அனுபவிப்பாங்கன்னா நோயால அனுபவிப்பாங்க. அவரவருக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு நோய் வந்து அவங்களுடைய கர்மாவை இப்படி அனுபவிப்பாங்க. சரி, இதை வந்து நம்ம எப்படியாவது நம்மால இயன்றது அளவுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும்னு சொல்லிட்டு, அதுதான் சித்தர்களினுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு குணம் என்னன்னா, தன்னை பத்தி யோசிக்காம அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் மக்கள் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத யோசிப்பாங்க. அப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு நவ பாஷாணம், பாஷாணம் அப்படின்னாலே விஷம்னு அர்த்தம். அப்ப நவ பாஷாணம்னா 9 விதமான விஷ கலவைகளை கலந்து அதுக்கு மேல பல்வேறு விதமான மூலிகைகளினுடைய சாறுகளை கொண்டு அந்த சிலையை வந்து உருவாக்குனாங்க. உருவாக்கி அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் அதனுடைய வைப்ரேஷன் வந்து நல்ல விதமா கிடைக்கும். அப்போ முருகர்கிட்ட கேட்கிற பொழுது முருகர் அகத்தியர்கிட்ட சொல்லி, அகத்தியர் போகர்கிட்ட சொல்லி, போகர் புலிப்பாணிகிட்ட சொல்லி, புலிப்பாணி தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்லி உருவான விக்கிரகம் தான். ஏதோ போகர் வந்து ஏதோ தனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கோமலத்தை முருகருக்கு கட்டி விட்டு 2 காலை வச்சு 2 கையை வச்சு அதுல ஒரு தண்டத்தை கொடுத்து ஏதோ வந்து மொட்டை மாதிரி அடிச்ச மாதிரி எல்லாம் போகர் வந்து செய்யல. முறைப்படி முருகர்கிட்ட உத்தரவு வாங்கி, முருகர் வந்து அகத்தியர்கிட்ட சொல்லி, அகத்தியர் போகர்கிட்ட சொல்லி, போகர் புலிப்பாணிகிட்ட சொல்லி, புலிப்பாணி தன் சீடர்கிட்ட சொல்லி, இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கு அந்த ஒரு விக்கிரகம் உருவாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இத்தனை விதமான மூலிகை எல்லாம் சேர்த்து அதை வந்து சாரா மாத்தி ரெடி பண்ணி அதை ஒரு விக்கிரகமா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு இப்ப அதனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது. இப்பெல்லாம் இந்த எந்த ஒரு இது வாங்கினாலும் ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு கார்டு மாதிரி கொடுத்து அதுல போட்டிருப்பாங்க, இதை இப்படியெல்லாம் படிக்குது, இப்படியெல்லாம் செய்யணும், இதுல என்னென்ன பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு. அது போல அந்த பழனி தண்டாயுதபாணி விக்கிரகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த சுவாமியினுடைய திருமேனியிலிருந்து வரக்கூடிய பிரசாதம், இந்த அபிஷேக தீர்த்தமாகட்டும், சிரசு விபூதி ஆகட்டும், அதே போல அபிஷேக சந்தனமாகட்டும், இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொடர்ந்து 48 நாட்கள், ஒரு மண்டல காலம் அந்த அபிஷேக திருநீரை உடல் முழுக்க பூசி, அந்த அபிஷேக சந்தனத்தை வாயில போட்டு சாப்பிட்டு, அபிஷேக தீர்த்தத்தை பருகி, அந்த பழனி மலைய 48 நாள் கிரிவலம், அதாவது நீங்க காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல கிரிவலம் வந்து முருகர் அபிஷேகத்தை பார்த்துட்டு, அந்த அபிஷேக விபூதியை நெத்தியில பூசிட்டு, அபிஷேக சந்தனத்தை வாயில சாப்பிட்டுட்டு, அந்த அபிஷேக தீர்த்தத்தை குடிச்சு, இதெல்லாம் வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிடாம. இப்படி 48 நாட்கள் செஞ்சா உலகத்துல எந்த நோயாக இருந்தாலும் பரிபூரணமாக நிவர்த்தி ஆகும். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த விக்கிரகம். அந்த விக்கிரகத்தினுடைய மெயின் நோக்கமே என்னன்னா, இந்த நோயை வந்து நிவர்த்தி பண்ணும். இது தீர்க்காத நோயே கிடையாது. இந்த அபிஷேகத்தை பண்ண தீர்த்தமும் சரி, விபூதி பிரசாதமும் சரி, தீர்க்காத நோயே கிடையாது. எல்லா விதமான வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் நம்ம சுப்பிரமணிய சுவாமியினுடைய விக்கிரகமே. முழுக்க முழுக்க சயின்ஸ் தான் அந்த கோவில். ஆனா நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அத அரசாங்கமும் சரி மக்களும் சரி அது சரிவர கையாளல. அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத விட்டு இன்னைக்கு அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம புலிப்பாணி சித்தர் ஆசிரமத்துல போய் அங்க இருக்கிறவங்களோட பேசும்போது என்னன்னா, அவங்க இன்னமும் அந்த புலிப்பாணி சித்தரினுடைய வம்சாவளியினர் தான் அந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜீவ சமாதி அங்க இருக்கு. அதுல வந்து என்னன்னா, அவங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம், முன்னாடியே பழக்கம். எனக்கு வந்து வேண்டப்பட்டவர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு அவங்க ரொம்ப பழக்கம். அப்படியே நமக்கும்
பழக்கமாச்சு. அப்ப அவங்க கிட்ட நம்ம பேசும்போது இப்ப அவர் புலிப்பாணி சித்தருடைய வம்சாவளியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் யூடியூப்ல எல்லாம் கூட அவங்களுடைய வீடியோ எல்லாம் வந்திருக்கு. நீங்க வேணா பார்க்கணும்னா பார்க்கலாம். அவங்க கிட்ட நம்ம போய் நேத்தி போய் பேசும்போது என்னன்னா, நேத்தி சாயங்காலம் தான் அவங்க கிட்ட பேசினோம். ஒரு 3-4 மணி போல இருக்கும். டைம் சரியா தெரியல. அப்ப போய் அவங்கள்ட்ட பேசும்போது என்னன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் ஃபேமஸ் ஆனதே ஒரு 25 வருஷத்துல தான்ப்பா. 1990களுக்கு பிறகுதான் பழனி இவ்வளவு டெவலப் ஆனுச்சு. நான் சொல்றதெல்லாம் 1970, 80, 85 இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து தைப்பூசம் பழனியில நடக்குதுன்னா, பழனி மலைக்கோவிலுக்கு 50 பேர் வந்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயமா. எப்ப 1980 காலகட்டங்கள்ல ஒரு 50 பேர் பழனி மலைக்கு, அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு வந்தா மிகப்பெரிய விசேஷமா. ஏன்னா 50 பேர் கூட வரமாட்டாங்களாம். ஏன்னா படிக்கட்டு எல்லாம் இப்படி கிடையாதுப்பா. அப்ப இருக்கிற படிக்கட்டு எல்லாம் வேற மாதிரி இருந்தது. இதுல வந்து ஏறி வர்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். வருவாங்க வந்து ஒரு 50 பேர் போல வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க தைப்பூசத்துக்கே. வெறும் நான் மத்த நாள் தைப்பூசத்துக்கே 50 பேர்னா அப்ப மத்த நாள்ல மத்த நாள்ல யாருமே வரமாட்டாங்க. இங்க லோக்கல்ல 60 வயசுக்கு மேல இருக்கிற யாரை கேட்டாலும், ஏங்க உங்க சின்ன வயசுல பழனி ஊர் எப்படி இருந்தது, கோயிலுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துல டெவலப் ஆன ஊர் இது. மலைக்கோயில் ஃபேமஸ் ஆகவும், இந்த சினிமாலாம் கோயிலை வச்சு எடுத்து காட்டவும் டப்பு டப்புன்னு கோயில் வந்து ஊர் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்ப ஒரு 50 பேர் மட்டும்தான் அந்த மலைக்கோவில்ல தைப்பூசத்துக்கே வருவாங்களாம். நான் சொல்றது வந்து 1980, 85 அந்த காலகட்டங்கள்ல. 90க்கு மேல டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து என்னன்னா, தைப்பூசம்னா 10 நாளுக்கு முன்னாடில இருந்தே அந்த கோயிலுக்கு இப்ப நாளைக்கு குடியேறுதுன்னு நினைக்கிறேன். டேட் எனக்கு அக்யூரேட்டா தெரியல. கொடியேறுச்சு அப்படின்னாக்கா சுத்துப்பட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பால்குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ரொம்ப மிகப்பெரிய வருமானம் உள்ள மிகப்பெரிய பக்தர்கள் கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பழனி, திருச்செந்தூர் இப்படி சொன்னா அது மிகையாகாதுன்னு அந்த அளவுக்கு இங்க கோவில்ல பக்தர்கள் கூட்டம் உண்டு. அப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் நம்ம. ஆனா அந்த விக்கிரகம் உருவாக்கப்பட்ட காரணம் இதுதான். ஆனா இன்னைக்கு வந்து அந்த அதனுடைய ஒரு மகத்துவம் மக்களுக்கு தெரியறது இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, முருகரை போய் பார்க்கணும், முருகரை போய் பார்த்தா இது நடக்கும், இது நடக்கும்னா அது கண்டிப்பா நடக்கும். முருகர்கிட்ட வந்து நம்ம உண்மையாவே வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா எல்லாமே நடக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா எதுக்காக அந்த கோவில் உருவாக்கப்பட்டது? இப்ப வந்து ஒரு கோவில் அப்படின்னா 3 விஷயம் பார்க்கணும். முதல்ல அந்த ஊர் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இப்ப நான் சொல்றேன் பாருங்களா, சிதம்பரம் நான் பிறந்த ஊர், அதனால நான் இந்த ஊரை உதாரணமாக்கி சொல்றேன், நீங்க அப்படியே புரிஞ்சுங்க. இந்த சிதம்பர க்ஷேத்திரம் இதனுடைய மகிமைகள் முதல்ல தெரியணும். அதாவது வெறும் இந்த ஊருக்கு என்ன மகிமை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 2வது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தீர்த்தம், பிரதான தீர்த்தம். இந்த ஊருக்கான தீர்த்தம் எதுன்னா சிவகங்கை தீர்த்தம். சிவபெருமான உருவாக்கின சிவகங்கை, தேவலோகத்துல இருந்து வந்த கங்கை தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தி சுவாமி, இவர் தான். இப்ப மூர்த்தி, தலம், அதுக்கு அடுத்தது தீர்த்தம், இது 3 நாளும் ஃபேமஸ் ஆனது இந்த ஊர். அது போல ஒரு ஊருக்கும் ஒரு மூர்த்தி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தீர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த கோவிலா இருந்தாலும் போகணும். அப்ப பழனி மலைக்கோவிலினுடைய சிறப்பு என்ன, அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அந்த விக்கிரகத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னா இதுதான். தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் தான் நம்ம சுவாமி தண்டாயுதபாணியினுடைய விக்கிரகம். அதே போல அங்க வந்து எண்ணற்ற மூலிகைகள் அந்த பழனி மலையில மறைஞ்சிருக்கு. அது என்ன மூலிகைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, சித்தர்களுக்கு மட்டும்தான். அதுவே சித்தர்கள்லயே நம்ம அகத்தியர், போகர் இந்த மாதிரி நல்ல ஞான மூலிகைகளை பற்றிய ஞானம் உள்ள சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த பழனி மலையில நம்ம வந்து ஏறி இறங்கி நடந்து வந்தோம்னாலே நம்மளுடைய ஒரு
என்ன சொல்றேன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற வியாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க எண்ணற்ற மூலிகைகள் அந்த மலையில இருக்கும். அந்த மலையினுடைய காத்தே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். போறவங்க பழனி மலை முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு போகர் சமாதியில முடிஞ்சா அமர்ந்து தியானம் பண்ணுங்க. ஏன்னா அது 10க்கு 10 தான், ரொம்ப சின்ன இடம். அங்க உட்கார்ந்து தியானம் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. சப்போஸ் அதுக்கு பக்கத்துல எங்கேயாவது அதை விட்டுட்டு, போகர் சமாதியை விட்டுட்டு வெளில வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல முடிஞ்சா உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புலிப்பாணி ஆசிரமம். அங்க போய் புலிப்பாணியினுடைய ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணிட்டு அந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு வாங்க. நான் நேற்று கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் போல தியானம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. நான் ரொம்ப நேரம் பண்ண முடியல. ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வரவே 3-4 மணி ஆயிடுச்சு. எனக்கு ராத்திரி 8 மணிக்கு பஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே புலிப்பாணி ஆசிரமத்துல இருந்து கிளம்பி வந்தோம். அப்புறம் ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து 7 மணிக்கெல்லாம் ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம். வந்து ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட்டு 8 மணிக்கெல்லாம் பஸ் ஏறணும். காலையில இங்க 4:30 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். 7:30 மணிக்கு எந்திரிச்சேன் இன்னைக்கு காலையில. 7:30 மணிக்கு எந்திரிச்சு அப்புறம் குளிச்சுட்டு எப்பயும் போல பூஜைக்கு போயாச்சு. ஸோ இது வந்து இன்னைக்கு பழனி முருகப்பெருமானினுடைய யாத்திரையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு எண்ணம். இன்னைக்கு நல்ல விதமா பகிர்ந்துட்டாச்சு. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. முருகா சரணம். வேற ஏதாவது கருத்துக்கள் தகவல்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அப்படியே பாராயணம் பண்ணி போட்டு